லால் சலாம் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வேட்டையன் படத்தில் ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்டு வராரு. அதாவது ஒரு சமூக கருத்துள்ள படத்தில் மிகப்பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் நடிக்கும்போது நிச்சயமாக அந்த படம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு ரீச் கிடைக்கும். அப்படி தான் டிஜே ஞானவேல் அவர்கள் கடைசியாக எடுத்த ஜெய்பீம் படம் சூர்யாவை கேமியோ ரோலில் போட்டு வச்சு எடுக்கலான்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் சூர்யாவோடைய எக்ஸ்டெண்டட் கேமியோ இந்த படத்துக்கு பக்கபலமாக அமைஞ்சது. அதாவது ஜெய்பீம் இருளர் பயங்கூடிய மக்களுடைய அன்றாடம் நடக்கும் பிரச்சனைகளையும் அவங்க சமூகத்தில் ஃபேஸ் பண்ணுற இன்னல்களையும் பக்காவாக ஸ்டோரியாக எடுத்திருந்தார். அந்த டைரக்டர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட சேர்ந்து படம் பண்ணுறாருன்னு சொன்ன உடனே ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்க எதிர்பார்ப்பு கிளப்பியது. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், ரித்திகா சிங் போன்ற மிக பெரும் நடிகர்கள் பட்டாலுமே இந்த படத்தில் நடிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே மேலும் இந்த சந்தோஷம் இரட்டிப்பானது. ஜெயிலர் படத்தில் எப்படி பேன் இண்டியாவாக மொத்த ஆக்டர்ஸையும் உள்ளே இறக்கி சம்பவம் செஞ்சுருந்தாரோ நெல்சன், அதே மாதிரி டிஜே ஞானவேல் இந்த படத்துலையும் ரஜினியை வச்சு சம்பவம் செய்ய போகிறாரு. ரஜினியே ஒரு பேட்டியில் இந்த படம் சமூக கருத்துள்ள படமாக இருக்கும், நிச்சயமாக மக்களுக்கு பிடிக்கும் சொன்ன உடனே நிச்சயமாக இந்த படத்துக்காக ரஜினி அவர்கள் அவார்டு வாங்கினாலும் அதில் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மேலும் இந்த படத்தில் ராணா அவர்கள் வில்லனாக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஃபகத் ஃபாசில் தான் பார்த்தீங்கன்னா ரஜினியோட பையனாக வரதா தகவல் போயிட்டுருக்கு. மேலும் இந்த படத்தை அக்டோபர் மந்த் ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ இறுதிக்கட்ட ஷூட்டில் போயிட்டுருக்கு. அதை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிக்க போகிறாரு. ராணா டகுபதி இப்போ சமீபத்தில் பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வேட்டையன் படம் நிச்சயமாக வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் எதிர்பார்க்காத ரஜினியை இந்த படத்தில் பார்ப்பீங்க, நானே ரஜினியை பார்த்து விழுந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் 1000 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சாலும் அதில் ஆச்சரியப்படத்துக்கு இல்லவே இல்லை. இந்த கதை பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும், நிச்சயமாக இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கதை வந்திருக்காது, என்னை இந்த படத்தில் நடிக்க வச்சதுக்கு நன்றி, நானே எதிர்பார்க்கல இந்த படத்தில் நான் நடிப்பேனா இல்லையான்னு சொல்லிட்டு. மேலும் அமிதாப் பச்சன் சார் கூட சேர்ந்து நடித்ததுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரஜினியும் அமிதாப் பச்சனும் சேர்ந்து நடிக்கும்போது பார்க்கும்போது இரு துருவங்கள் ஒன்றாக இணைந்து நடித்தது போல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு புகழாரம் சூட்டியிருக்காரு நம்ம ராணா டகுபதி. கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள், நானும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணா டகுபதி சொல்லியிருக்காரு. மேலும் இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் ஆகஸ்ட் 15 நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதை தொடர்ந்து ட்ரெய்லர் லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வேலைகள் பண்ண போகிறாங்க. இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் வேட்டையன் படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க, ரஜினியோட ஆக்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும்.